3:30 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னுமே அந்த பேக் டெஸ்ட் ஒர்க் பண்ணாது. ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, அவங்க 3:15க்கு முன்னாடி ட்ரேடை முடிச்சுக்கிறது. ஸோ இந்த தாக்கம் வந்து அவங்க கேபிட்டலே காலி பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால, அதான் அதுக்கும் ஆன்சராக தான் 3:15க்கு முடிக்கிறது தான் ஆன்சரு. நான் சொன்னேன் 2 செஷனாக வச்சுக்கலாம். சரி, ஒரு செஷன் 3:15 முடிச்சுட்டு, எப்பயுமே ஒரு சேஞ்சஸ் வந்தோன்னா உடனே அதில் போய் குதிக்காமல் நம்ம தூரத்தில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணிட்டா ஒன்றும் ஆகாது. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமே வந்து ஜீபுலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அப்போவும் வந்து ஒரு பதட்டமான சூழல் இருந்த மாதிரியே இப்போவும் அதே சூழல் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் இப்போ வரமாட்டுது, எதனால் அது மாதிரின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரப்போ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது மைண்ட் செட் மாற்றணுமா இல்லை ஸ்ட்ராட்டஜி மாற்றணுமா, இந்த மாதிரி ஒரு சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் சுப்ராம் சார். ஸோ அவர்கிட்ட இது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன், ஸோ இது வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்குது. ஆனால் இருக்கிறப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இது கொஞ்சம் ரொம்ப சிக்கலாக ஏற்படுத்திடுச்சு, எனக்கு ஃபஸ்ட் இருந்த ப்ராஃபிட்டே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சிஎஸ்எல்னால தான் வந்து இந்த ப்ராஃபிட் கம்மியாகுதா? ரியல் ரீசன் என்னவா இருக்குது சார்? இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனுங்கிறது ஆக்சுவலாக முதல்ல அது எதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஸ்டில் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கடைசி ஒரு 30 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு விவாப் ப்ரைஸ் வச்சு தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பெரிய இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, 500 crores 1000 crores இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரைஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெட்டர் ப்ரைஸிங்கில் வாங்க முடியாமல் அவங்கள ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து செபி வந்து இந்த மெக்கானிசத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தால் கூட நிறைய இன்ட்ராடே பிளேயர்ஸுக்கு, ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. அது எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, அது ப்ரைஸிங் வந்து 3:15 வரைக்கும் 3:15 வரைக்கும் விவா ப்ரைஸ் மெத்தடு. அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் 3:15 ப்ரைஸாக ரெஃபரன்ஸ் ப்ரைஸாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்னு நிறைய ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. 3:15 to 3:20, 3:25 வரைக்கும் வந்து அகைன் லிமிட் ஆர்டர்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3:30க்கு அந்த ப்ரைஸிங்கை மேட்ச் பண்ணுவாங்க. 3:35க்கு அந்த ப்ரைஸ் எக்ஸாக்டாக என்ன க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு கொண்டு வருவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன நன்மைனா, எக்ஸாக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் படி, சப்ளை அண்ட் டிமாண்ட் படி ஒரு கரெக்டான ப்ரைஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அந்த 30 மினிட்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்ததுனால அவங்களால கரெக்டாக எக்ஸாக்ட் ப்ரைஸ் வாங்க முடியாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ 3:15க்கு F&O கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ₹100 ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வித்தியாசப்பட்டுச்சுன்னா, அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்ஷன்ஸில் பெரிய நஷ்டமோ இல்லை பெரிய லாபமோ ரெண்டும் வரும். ஸோ நஷ்டம் வந்தாலும் மிகப்பெரிய அளவில் வரும். ஸோ அதுதான் இப்போ இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இந்த மெக்கானிசம்னால. ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, அவங்க 3:15க்கு முன்னாடி ட்ரேடை முடிச்சுக்கிறது ஒரு பெட்டரான வே. நான் அதுக்கப்புறமும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சில இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸ்பெக்டட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் என்ன, பிட் எவ்வளோ இருக்குது, ஆஸ்க் எவ்வளோ இருக்குதுலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் என்எஸ்சி கொடுக்குறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப்படி ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அவங்க 3:15க்கு முன்னாடி ட்ரேடை முடிச்சுக்கிறது பெட்டர். ஸோ மித்தபடி பொசிஷன் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே சார். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் அந்த மாதிரி புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரப்போ டக்குன்னு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிடுறாங்க. பிகாஸ் இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு இருப்போம், திடீர்னு என்னடா கொலாப்ஸ் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் டக்குன்னு வருதுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? ஒன்று ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பேக் டெஸ்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதா அது ஒர்க் ஆகுதான்னு பண்ணணுமா? இல்லைனா அது எதுவுமே பண்ணாமல் அஃபெக்டே பண்ணாமல் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி அப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் டிசிஷன் எடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருங்காலத்துலேயும் வரலாம். கரெக்டு. ஸோ அதனால் நம்ம போகும்போது 3:30 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னுமே அந்த பேக் டெஸ்ட் ஒர்க் பண்ணாது. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் அந்த 15 நிமிஷத்தில் வரும். ஸோ அதனால் இன்னுமே பேக் டெஸ்டிங் போட்டு பண்ணும்போது கூட அந்த 3:15 இந்த பீரியடில் 3:15 வரைக்கும் தான் அந்த ட்ரேடை நம்ம எடுக்கிறோங்கிற கணக்கில் பேக் டெஸ்ட் பண்ணால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் பெட்டர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இந்த மெக்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செஷன்
நீங்கள் ட்ரேடை முடிச்சுக்கணும். ஸோ இது புரிஞ்சால் இதை ஒரு ட்ரேடாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆஃப்டர் 315 to 340 நீங்கள் ஒரு ட்ரேடாக இது புரிஞ்சுன்னா ஈக்விலியம் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு அவங்களே ஒரு இண்டிகேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, டேட்டாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ பை ஆர்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ செல் ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை உங்களால் புரிஞ்சு ட்ரேட் பண்ண முடிஞ்சால் அதை ஒரு ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி 2 பிரிச்சுக்கிட்டா நல்லா ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் டெஃபினட்டாக இது நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். பட்டு இது ஒரு பெட்டு மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒரு நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஓகே சார். எப்பவுமே ஒரு கிரைசிஸ் நடக்கிறப்போ ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்பவே அதில் பாதிப்பாயிருப்பாங்க, இன்னொரு செக்டர் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் விஷயம் ஏதோ ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப எப்படி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பயன்படுத்திக்கணும் சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரேட் மெயின் ட்ரேடை 315க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க டேட்டாவை வச்சு அதை ஒரு ட்ரேடாக நம்ம பண்ணலாம். ஆனால் இது மெயினாக வந்து இதுலேருந்து விலகி இருக்கிறது நிறைய நல்லது. ஏன்னா இது கொண்டாடப்பட்டதே வந்து பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரத்தில் அவங்களோட ப்ரைஸ் எவாலுவேஷன் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்காக கொண்டாடப்பட்டது. ஸோ அதில் வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில நேரம் அவங்க அதிகமாக விற்கலாம், சில நேரம் அதிகமாக வாங்கலாம். ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அது சப்போஸ் அந்த என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கோரிலேட் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்கில் வேணும். ஸோ நார்மலாக இருந்தால் அது அவாய்ட் பண்ணிவிட்டு 3:15 ட்ரேடை முடிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24,700 கால் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் 24,670 முடிஞ்சால் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலை செல் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே க்ளோசிங் ப்ரைஸ் 24,800 போனால் எனக்கு அந்த காலை செல் பண்ணியிருந்தால் எனக்கு நஷ்டம் ₹100 மேலே வரும். ஸோ இது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ இந்த பெரிய லாஸ் வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபைனலாக ஒரு 100 எக்ஸ்பைரி டே பர்டிகுலர் எக்ஸ்பைரி டே அந்த காமா எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். பொதுவாகவே வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே அப்போ தான் நிறைய வால்யூம்ஸ் நடக்கும். 2 பக்கம் ஷார்ட் அடிச்சுட்டு அந்த டிகேயை யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்பைக் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா அதர் கண்ட்ரீஸில் இது நடக்குது, ஆனால் அங்கே லிக்விடிட்டி வந்து நல்ல இருக்குது. ஏன்னா பல காலமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் இந்த கேஷ் வந்திருக்கிறதுனால ஸோ அந்த லிக்விடிட்டி அவ்வளோவா இல்லை. அதனால் கேட்குற விலைக்கும் வாங்குகிற விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த சடன் ப்ரைஸ் ஜம்ப் ஆகுது. ஸோ அதனால் நிறைய பாதிப்பு நம்ம பண்ணோம். பட் இப்போக்கி when compared to லாஸ்ட் வீக் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபியூச்சரில் இது சரியாகலாம். பட் கண்டிப்பாக செபி இதை ஸ்கிராப் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஏன்னா இன்னும் ஹியூஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு இது ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ இதுக்கு தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 3:15க்கு முன்னாடியே நம்ம ட்ரேடை முடிச்சுக்கிறது பெட்டர். சார் இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் 3:15க்கே நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து 3:45 வரைக்கும் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்ல சார். ஐயோ நம்ம லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்போம்ல. ஐயோ இப்போ நம்ம பண்ணியிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கோமே, மிஸ் பண்ணுறோமே, அந்த ஃபோமோ இருக்கும்ல சார். அதை எப்படி வந்து ஃபோமோவை தவிர்த்துட்டு அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது? கரெக்டு தான். இது ஆரம்பித்த 2-3 நாட்களில் கடைசி அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நிறைய டைம் டிகே ஆகும். அந்த டிகேல நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும் 2 பக்கம் செல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அன்னைக்கு ஒரு 3:15 வரைக்குமே டிகே வரவே இல்லை. எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய பேனிக் வந்தது மார்க்கெட்டில். ஸோ இது இப்படி இருக்கு, இந்த சிஸ்டம் நம்மளுக்கு சரியாக வருமானு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அந்த டிகே நடந்தது. டிகேல நடக்கிறதுல ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வரல. ஸோ அதனால் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். கூட ஒரு 15 நிமிஷம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிகே கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம நினைக்கிறோம். பட் அதே சமயத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதில் நிறைய மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு உள்ளாகும். இருக்கிற ப்ராஃபிட்டையும் நம்ம இழக்க நேரிடும். ஸோ அதனால் இது நம்மளோட டைம் இந்த மாதிரி 3:50 அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கு பிளான் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ அந்த நேரத்தில் வர ப்ராஃபிட்டை வி கேன் கேப்சர் அப்படின்னு. ஏன்னா அதையும் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். அதனால தான் நான் சொன்னேன் 2 செஷனாக வச்சுக்கலாம். ஒரு செஷன் 3:15 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரேடை வந்து 3:50 to 3:40க்காக அந்த டேட்டாஸ் அவங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு மார்க்கெட் எங்கே போகலாம், என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசிஷனை வச்சு அந்த ட்ரேட் எடுத்து நீங்கள் அந்த உங்களோட குறையை போக்கிக்கலாம். இந்த டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற குறையை போக்கிக்கலாம். அது மேக்ஸிமம் டேட்டாஸ் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த பிட் அண்ட் ஆஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்லா ட்ரேட் பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் ஃபியூச்சரில் லிக்விடிட்டிஸ் வரும்போது.
சார் இப்போ செபியில் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. சரி இதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆக டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தாலுமே, சோஷியல் மீடியால நிறைய டெர்மினாலஜிஸ் நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா வந்து இந்த டெத் ஜோன், டெத் ட்ரேட் அப்படின்னு வந்து நிறைய வந்து வேர்ட்ஸ்லாம் இருக்கு. இத பார்க்குறப்பயே நம்மளுக்கு ரொம்பவே பதட்டம் ஆவுது. ஏன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படி சார் தோணுது? இது ஆக்சுவலாக இன்னைக்கு அதிகமாக ட்ரேடிங் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து பர்டிகுலராக எக்ஸ்பைரி டேல அதிகமான வால்யூம் நடக்கும். நிறைய பேர் எக்ஸ்பைரி டே மாத்திரம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆமா, ஆமா, ஸோ ஆமா. அதில் தான் வந்து பணம் அதிகமாக பண்ண நிறைய முடியும். வாலட்டிலிட்டி இருக்கும். அங்க ஆமா. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும்னு. நிறைய பணம் அதெல்லாம் பண்ண முடியும்னு அதில் தான் நிறைய அதிகமாக குவான்டிட்டி வேல்யூ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ம். ஸோ இது இந்த ப்ரைஸ் வாலட்டாலிட்டி அவங்கள ம். ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஓகே, ஓகே. ஸோ எக்கச்சக்கமான லாஸ் கேபிட்டலே எரோட் ஆகிற அளவுக்கு அவங்க பொசிஷன் எடுப்பாங்க, அந்த அளவுக்கு பொசிஷன் எடுப்பாங்க. ம். ஸோ இந்த தாக்கம் வந்து அவங்க கேபிட்டலே காலி பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ம். அந்த பீரியடை வந்து டெத் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இப்போ ஆரம்பத்தில் 2-3 நாட்கள் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய லாஸ் வந்தது. ஸோ அதனால் வந்து மீடியாவில் இந்த மாதிரி ஒரு இது வந்து பேனிக் வந்தது. இது போக போக லிக்விடிட்டி சரியாகும்போது ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 4-5 வருஷம் கல்யாணம்னா அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி சரியாகும், போக அது பழகிடும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். எல்லாருமே பழகிடும், சரியாயிடும் அது. சார் இப்போ இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்போ பார்க்குறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி எக்ஸ்பைரி டே அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும், நம்ம பார்த்து இருந்துக்கணும், 3:15க்குலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணனா பெஸ்ட் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ எக்ஸ்பைரி டேக்கு மட்டும் இந்த பதட்டமான சூழல் இருக்குமா, இப்போ மற்ற டேஸில் எப்படி சார் இருக்கும், அந்த அஃபெக்ட் இருக்குமா? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட எக்ஸ்பைரி ஆகிறதுனால கண்டிப்பாக இது பெரிய ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது அந்த ரிசல்ட். இதை சப்போஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியே போட்டிருக்கீங்கன்னா எக்ஸ்பைரி டே இல்லாத நாள் மறுநாள் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ஹெட்ஜ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேயில் டைம் இல்லை. ஸோ அதனால தான் அந்த ட்ரேடை வந்து 3:15 முடிச்சுக்கிற சொல்லி அட்வைஸ் பண்ணுறது. சார் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க கன்ஃபார்மாக வந்து அடுத்தடுத்த அப்டேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும், பிகாஸ் மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ தான் இந்தியா வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி என்னென்ன நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சார்? நிறைய ஆப்ஷன்ஸ் சைடு வந்து நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியான டைம் வேல்யூவில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வெளிநாடுகளில் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குலாம் அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஓகே. நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து 3-4 வருஷத்துக்கு கூட ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணலாம். ஓகே. பட் ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நிஃப்டியில் மாத்திரம் டிசம்பர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அடுத்த வருஷம் போனீங்கன்னா லிக்விடிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ அகைன் அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இது கலெக்ட் பண்ணுறாங்க மார்ஜின். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இயர்லி கான்ட்ராக்ட்ஸு 3 months இயர்லி அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்தால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் வரும் காலத்தில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸ்லையுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தக்கன அடாப்ட் ஆகி அதுக்கு தக்கன நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். இப்போ நார்மலாகவே 9:15 3:30 வரைக்கும் போகிற ஸ்ட்ராட்டஜியை 3:00 வரைக்கும் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பைரியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதர் டேஸில் வி ஹேவ் டைம் டு அட்ஜஸ்ட். கரெக்ட். ஸோ இப்படி தான். ஸோ செபி வந்து நிறைய இதில் இன்டர்வென்ட் பண்ணி நிறைய இதுலேயே வந்து மேனிப்புலேஷனுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 days மேனிப்புலேஷன் நடந்தது. இப்போ பல்காக ஒருத்தர் பெரிய ஆப்ஷனை பை பண்ணிக்கிறாரு, கால் ஆப்ஷனை பல்காக ஈக்விட்டியில் பை பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடந்ததாக இப்போ 2 ட்ரேடர்ஸ் மேலே அவங்க என்கொயரிலாம் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து செபி மானிட்டர் பண்ணி இதெல்லாம் நடக்க விடாமல் பார்ப்பாங்க. எந்த ஒரு ரூல்ஸ் ஏதாவது ஒரு நல்லது வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் ஏதாவது வரும், அதுக்கு செபி ஹேஸ் அத்தாரிட்டி டு கண்ட்ரோல். ஸோ அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சார் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் சொன்ன விஷயத்துல இருந்து என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிறோமோ, ஸ்ட்ராட்டஜி மாத்திரமோ, ரொம்ப ப்ராக்டிக்கலான மைண்ட் செட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்தாலே நம்மளுக்கு அது பாசிட்டிவோ நெகட்டிவோலாம் தெரியாது. ஐயோ சேஞ்ச் வந்துருச்சு, அந்த பதட்டம் ஏற்படுது இல்லை சார், அந்த மைண்ட் செட் தான் அதுக்கு காரணமே. எப்படி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வர? எப்பயுமே ஒரு சேஞ்சஸ் வந்தோன்னா உடனே அதில் போய் குதிக்காமல் நம்ம தூரத்தில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணாட்ட ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட விளைவு என்ன, ஸோ இந்த சேஞ்சஸ்னால என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் நடக்குது மார்க்கெட்டில், ஸோ அப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ நான் கண்டினியூஸாக டெய்லி ட்ரேட் பண்ணி ஆகணும், என்ன சேஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போனால் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நம்ம அதோட கான்சிக்வன்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எப்படி நடக்குது, எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகைன் ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ மார்க்கெட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் தூரமாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஓகே சார். ஸோ இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே, இன்னுமே ஒரு சிக்கலா இருக்குப்பான்னு சொல்றவங்களுக்கு கன்ஃபார்மா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது நாங்க டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு ஜீபு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீபு தமிழ் மட்டும் இல்லாம ஜீபு தெலுங்கு சேனல் அண்ட் ஜீபு ஹிந்தி சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.